Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் ப்ரொஃபஸர் மித்ரா அத்தியாயம் 5. Hypnotic regression is a process whereby the hypnotist takes his subject back through the years. At each stage, the subject will act, talk, write and draw exactly as he did at the age in question. Dr. Jonathan Rodney. ஜெகதாவுக்கு தன் வேதனை இன்னதென்று தெரியவில்லை. தான் தூங்கிக் கொண்டிருக்கிறோமோ விழித்துக் கொண்டிருக்கிறோமோ என்று புரியவில்லை. அறையில் இருக்கிறோமோ வெட்ட வெளியில் இருக்கிறோமோ என்று கண்டுகொள்ள முடியவில்லை. படுத்திருக்கிறோமோ உட்கார்ந்திருக்கிறோமோ என்று நினைக்கின்றோமோ நின்றிருக்கிறோமோ என்று தெரியவில்லை. அது பகலா இரவா என்பதை உணர இயலவில்லை. தனக்கு கடும் ஜுரம் அடிக்கிறதா நார்மலாக இருக்கிறோமோ என்பதும் புரியவில்லை. உருவம் இல்லாத பீதி ஒன்று அவளை ஆட்கொண்டிருந்தது. 1000 கால்கள் படைத்த பூச்சி ஒன்று தன் முதுகில் ஓடுவது போல உணர்ந்தாள் அவள். ஆடைகளை நீக்கிவிட்டு பச்சை உடம்பில் ஐஸ் கட்டியை சில் என்று வைத்து காலோடு தலை ஓட்டுவதைப் போல் தோன்றியது. போர்த்து கொண்டு படுத்திருந்த போதிலும் போர்வைக்குள் குடமாக வியர்த்து கொட்டுகிற மாதிரி இருந்தது. அந்த வியர்வையே சொட்டு சொட்டாக பெருகி பலத்த வெள்ளமாக வடிவெடுத்து தான் அதிலே மூச்சு திணற மூழ்குவது போல பிரமை ஏற்பட்டது. ப்ரொஃபஸருக்கு வாழ்க்கைப்பட்ட இத்தனை வருடங்களில் இதுபோன்ற பயங்கர உணர்ச்சிகள் பலவற்றை அனுபவித்திருக்கிறாள் ஜெகதா. அந்த சந்தர்ப்பங்களில் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவள் கற்றிருந்த ஒரே வழி மன உறுதிதான். பலவந்தமாக திமிரிக்கொண்டு அந்த பிராந்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். பிறகு எப்படிப்பட்ட ஆபத்து போல தோன்றினாலும் சற்றைக்கெல்லாம் விலகிவிடும். அந்த உபாயத்தையே இப்போதும் கையாள எண்ணியவளாய் வலுக்கட்டாயமாக கண்களை திறந்தால் நேரம் நள்ளிரவல்ல, விடிகாலை பொழுது என்பது ஜன்னலுக்கு வெளியே ஆகாயம் வெளிரிக் கொண்டிருப்பதை கண்டதிலே புறப்பட்டது. படுத்துரு அப்படியே. நிம்மி காற்றலில் ஜெகதாவின் விலாப்புறமாக அவள் உட்கார்ந்திருந்தால் மென்மையான நீண்ட விரல்கள் தான் இவ்வளவு நேரமும் தன் உடலின் மீது ஓடிக்கொண்டிருந்தது என்பதை அறிந்ததும் ஜெகதாவுக்கு மூச்சே நின்றது. வலது உள்ளங்கையை அகலப் பிரித்து 5 விரல்களையும் அம்மாவின் மீது பட்டதும் படாததுமாக தொட்டு தலையிலிருந்து கால் வரையில் தடவை கொண்டிருந்தாள் நிமி. அப்படியே இருமா, ஒன்றும் இல்லை, ஹிப்னடைஸ் பண்ணுறேன் உன்னை. நிமி புன்சிரிப்பு காட்டினாள். நிம்மி மகளின் கைகளை விலக்கி கொண்டு எழுந்திருக்க முயன்றாள் ஜெகதா. ஆனால் ஏதோ ஒரு விலங்கு அவளை பூட்டி வைத்திருப்பது போல தோன்றியது. எதை எதிர்த்து வந்திருக்கிறாளோ, எதை வெறுத்து வந்திருக்கிறாளோ அதை தன் மகள் தன்னிடமே பரீட்சிக்க முயல்வதை காண ஆத்திரமும் அளவற்ற துக்கமும் அவளுடைய மன ஆழத்தில் பீறிட்டு விழிமுனைகளில் நீராக பளபளத்தது. நிம்மி, இந்த அம்மாவை பார்த்து அவனுக்கு பரிதாபம் இல்லையா? இந்த கூத்தெல்லாம் அவனுக்கு வேண்டாம்னு பைத்தியம் போல புலம்பிக்கிட்டு இருந்தேனே, அது உனக்கு பொருட்டாகவே தோன்றலையா? அம்மா நீர் சுத்த இது. அன்னையின் தோள்களை கட்டிக்கொண்டு கலகலன்னு சிரித்தாள் நிம்மி. நான் ஒரு பரிசோதனை செய்ய வேண்டுமா? அது ஒரு சவால். நீ தான் எனக்கு உதவி பண்ண வேண்டும். ஒரு நாள் மாட்டேன் என்றாள் ஜெகதா தீர்மானமாக. முதல்ல கட்டில் விட்டு இறங்கு, பொழுது வடை போது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எண்ணெய் ஸ்நானம் செய்துட்டு பல வேலைகளை செய்யணும். சரி தாராளமாக போய்க்கோ என்று நகர்ந்து இடம் விட்டாள் நிம்மி. மன அவசியத்துக்கு உன்னை ஆட்படுத்தி நீ எப்போதும் மறந்து போய்விட்ட விஷயங்களெல்லாம் நீயாவே நினைவுபடுத்தி கொண்டு சொல்லும்படி செய்யணும். அது ஒரு கஷ்டமான சக்தி. அந்த சக்தி எனக்கு வந்திருக்குதுன்னு என்ன இல்லை என்னார் அப்பா. அதை பரிசோதிக்க போகிறேன். வேண்டாம் என்று கட்டிலை விட்டு இறங்க இருந்த ஜெகதா அடுத்த வினாடி மகள் சொன்ன ஒரு பேச்சிலே திடுக்கிட்டுவளாக கட்டிலேயே உட்கார்ந்து கொண்டாள். பரிசோதனைக்கு நீ கிடைக்காவிட்டால் எனக்கு வேறு யாருமே ஆகப்பட மாட்டாங்களா என்ன? எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் நீலகண்ட மாமா இல்லையா என்று நிம்மி கூறியதுதான் காரணம். வேண்டாம் நிம்மி என்றாள் ஜெகதா தழுதழுத்த குரல். ஏம்மா, அப்பாவுக்கே பல வித்தைகள் அவர் தான் கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்வியே. சும்மா தானே உட்காந்துருக்காரு, எப்போ பார்த்தாலும். சும்மா உட்காந்துருக்கல, போதையில் உட்காந்துருக்காரு. கடுமையான குடிகாரர் அவர். சுபாவமாக நல்லவர் தான், ஆனால் குடிமயக்கத்தில் யார் எப்படி நடந்து கொள்வாங்களோ அவரிடம் நீ போகாத நிம்மி. என்னம்மா நீ என்று நிம்மி சுணுங்கினாள். நீயும் உதவ மாட்டேன், நீலகண்ட மாமாவிடம் போகக்கூடாது. அதெல்லாம் மாட்டேன். அவரிடம் போய் பரிசோதனை செய்ய போகிறேன். என் கண்ணிலையா, சொல்கிறது கேளு என்று பெண்ணின் மோவாய் தொட்டு கெஞ்சினாள் ஜெகதா. சரி, இப்போது நான் என்ன செய்யணும்? நான் படுத்துக்கொள்ளணும், அவ்வளோதானே? நீ என்ன மனவசியம் செய்ய போகிற, அவ்வளோதானே? செய் என்று கட்டில் படுத்துக்கொண்டாள். கள்ளமற்ற குழந்தை போல சிரித்தாள் நிம்மி. தேங்க்ஸ்மா, ஆனால் வேண்டாம் விருப்பம் கோபமாக படுத்துக்கிட்டால் எனக்கு உபயோகம் இல்லை. என்ன ஆனாலும் நிம்மியின் ஹிப்னாட்டிசத்துக்கு கட்டுப்படுத்ததில்லை என்று மனசுக்குள்ளே பிடிவாதமாக வீம்பா நீ இருந்தால் நான் தலைகீழ முயற்சி பண்ணாலும் பலிக்காது. என்னிடம் பூர்ணமாக ஒத்துழைப்புன்னு மனப்பூர்வமாக நினைக்கிறோம். சரி நினைக்கிறேன். தலையணியில் சற்றே சாய்ந்தாற்போல் கிடந்த அம்மாவின் மீது கைகளை ஊட்டினாள் நிம்மி. விரல்கள் லேசான நடுக்கத்துடன் அவள் உச்சந்தலை தொட்டன. நடுக்கத்துடனே நகர்ந்து பாதம் வரையில் வந்தன. மீண்டும் பல முறை அவ்வாறு விரல்களால் தாயின் உடம்பை தடவிய பின்னர் ஆட்காட்டி விரலை மட்டும் அவளுடைய கண்ணுக்கு மேலாக நீட்டிக்கொண்டாள்.
நீ கண்ணு மூட வேண்டாம், திறந்தபடியே வச்சுக்கோ. ஆனால் உனக்கு என்ன தவிர வேறு எதுவும் தெரியாது, தெரியலையே? தெரியல என்று ஜெகதாவிடமிருந்து பதில் வந்தது. இந்த அறையில் இருந்த படங்கள், மேஜை, நாற்காலிகள் எல்லாவற்றையும் யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டாங்க. வெறும் காலியாக இருக்கு. ஆமாம், நாற்காலி, மேஜை எதுவும் இல்லை. மறுபடியும் நான் சொல்கிற வரைக்கும் இந்த அறையில் யார் வந்தாலும் யார் போனாலும் உனக்கு தெரியாது. யார் என்னோட பேசினாலும் யாரோட நான் பேசினாலும் உனக்கு கேட்காது. நான் உன்னோட பேசுகிறது மட்டும்தான் காதில் விழும், தெரியுதா? சரி. ஜெகதாவிடமிருந்து மூச்சு சீராக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அவளுடைய விழிகள் அசைவற்று ஒரே இடத்தை பார்த்தாற்போல் குத்திட்டு நின்றிருந்தன. ஆனால் அவளுடைய தேகம் விரைப்பாக கட்டை போல் இராமல் லேசான ஈரம்பட்ட துணியை போல துவண்டு தோய்ந்திருந்தது. உன்னை இப்போது பின்னோக்கி அழைச்சி போக போகிறேன். காலம் என்கிற நதியில் நீ எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே பின்னே போக போகிறேன். பின்னே 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 12 வருடங்களுக்கு பின்னால் போவோம். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி. இந்த நாள் உனக்கு தெரியுதா? ஆமாம், வந்து தெரியுது. இப்போ உன் வயது என்ன? 30 என்றாள் ஜெகதா. நிம்மிக்கு வியப்பினால் விழிகள் விரித்தன. திடீரென்று அம்மாவின் குரல் ஒரு இளமை தென்படுகிறது. எப்படி? எங்கே வசிக்கிற என்றாள். திருவல்லிக்கேன். இல்லை. எந்த தெரு? தெரு சிங்காரச்சாரி தெரு. நம்பர் தெரியல. அடுத்த வீடு ஒரு கல்யாண மண்டபம், அங்கே ஒரு கல்யாணம் நடக்குது. எப்படி தெரியும்? நாதஸ்வரம் வாசிக்கிற சத்தம் கேட்குறது. வாசலில் வந்து வேடிக்கை பார்க்குறேன். உன்னோட யார் இருக்காங்க? என் குழந்தை நிம்மி. என்ன வயசு? 6 வயசு. தெருவில் என்ன தெரியுது? கல்யாண வீட்டு வாசலில் பையனும் பொண்ணு நிற்கிறாங்க. ஆரத்தி கரைச்சி கொட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு சில்லு வெள்ளையர்னு நிறுத்தி என் வீட்டு வாசலில் வந்து விழுது. அப்புறம் குழந்தை நிம்மி அங்கே தேங்காய் சில்லை எடுக்க போகிறான். நான் கூடாதுன்னு தடுக்கிறேன். ஒரு ரிக்ஷாக்காரை வந்து அந்த சில்லை எடுத்துகிட்டு போகிறான். நீ என்ன ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க? கோடம்பாக்கம் புடவை, ஸ்பன் சில்க் கட்டிக்கொண்டிருக்கேன். நிறம் மாந்துளூர் காலர். என்ன கரை? கருப்பு. ப்ளவுஸு வாயில் சிவப்பு. தலையை பின்னிகிட்ருக்கியா அல்லது வெறுமே முடிஞ்சுக்கிட்டுருக்கியா? இரட்டையாக பிரித்து முறுக்கி பிச்சோடாக போட்டுட்ருக்கேன். பூவு மல்லிகை பூ வச்சுருக்கேன். கழுத்தில் என்ன நகை போட்டிருக்க? கல் அட்டிகை. கையில் பிரிட்ஜ் வளையல், கைக்கொரு ஜோடி. கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையும் பொண்ணு உள்ளே போனதும் நீயும் உள்ளே போகிறியா? ஆமாம். இல்லை, போக இருக்கேன். ஒரு ஆள் வர்றான். நடந்தா? இல்லை, சைக்கிளில். யாரை தேடிட்டு வந்திருக்கான்? டிரைவரு தங்கவேலுவை தேடிட்டு வர்றான். கவலையும் பதற்றமாக இருக்கான். தங்கவேலுவை பார்க்க வேணுங்கிறான். அவசரமாக பார்க்க வேணுங்கிறானா? ஜெகதா ஆமாம் என்று உறுதியாக கூறுகிற மாதிரி பலமாய் தலையசைத்தாள். என்ன விஷயம்னு கேட்குறியா? கேட்குறேன். தங்கவேலன் மனைவி பிரசவத்துக்கு போயிருக்கிறா. தாம்பரத்தில் அவள் அம்மா வீடு, அங்கே தான் போயிருக்கிறா. குழந்தை வயிற்றுக்குள் இருந்து விட்டு தான். தாய் ரொம்ப சீரியஸாக கிடக்கிறாளாம். தங்கவேலை அழைத்துக்கிட்டு போகிறதுக்காக இந்த ஆள் வந்திருக்கானா? தங்கவேலை நீ அனுப்புறியா? ப்ரொஃபஸரை கேட்டுக்கொண்டு போக சொல்கிறேன். ப்ரொஃபஸர்னா? ஜெகதா முதன்முறையாக சிரித்தேன். என் கணவர் தான், வேறு யார்? ப்ரொஃபஸரு தங்கவேலு அனுப்புகிறாரா? இல்லை. பின்ன? போகக்கூடாது, இந்த ஆள் சொல்வதெல்லாம் போய்ங்கிறாரு. தங்கவேலுன்னு சொல்கிறான். இல்லை, சத்தியமாக நிஜம்தான் அழறான். ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாரு? தங்கவேலுடன் கோபமாக இருக்கார், இறையிறாரு. போன மாதம் பெங்களூருக்கு போக வேண்டும்னு சொல்லி கூப்பிட்ட போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொன்னி இல்லையா? நானே பெங்களூருக்கு கார் ஓட்டிகிட்டு போனேன். அம்ஜிக்கரையில் ஒரு தியேட்டர் வாசலில் ஒன்று பார்த்தேன். சினிமா டிக்கெட்டுக்காக க்யூவில் நின்றுருந்தேன். அது போய் தானே எனக்குறாரு. தங்கவேலுன்னு சொல்கிறான். அப்போ சொன்னது போய் தான், இப்போ சொல்கிறது நிஜங்கிறான். ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாரு? நீ என்ன கெஞ்சினாலும் சரி உன்னை அனுப்ப முடியாதுங்கிறாரு. தங்கவேலு போயிடுறானா? இல்லை, அழுது பார்த்து நடக்காதால கோபம் வந்துடுது. ஒரு நாற்காலி எடுத்து ஆத்திரமாக எறிகிறோம் ப்ரொஃபஸர் மீது. அப்புறம் நெற்றியில் பலமான காயம். ப்ரொஃபஸருக்கு ரத்தம் வழியுது. நான் துடைக்க போகிறேன். என்னை தள்ளி விடுறாரு. பிறகு வேறு ஆட்களை கூப்பிட்டு தங்கவேலுவை பிடிச்சி வைக்கிறாரு. போலீஸை வரவழைச்சு நடந்ததை சொல்லி தங்கவேலுவை அவர்களிடம் ஒப்படைக்கிறாரு. தங்கவேலை இழுத்துட்டு போகிறாங்க. ஜெகதா அதற்கு மேல் பேசவில்லை. நிம்மி அவளை மேற்கொண்டு கேட்காததே காரணம். அம்மாவிடமிருந்து பார்வையை திருப்பி வாசல் புறம் பார்த்தாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நிம்மே. அறைக்கு வெளியே திரைச்சலைக்கு பின்னால் மறைவாக நின்றது ப்ரொஃபஸர் விரைந்து வந்து மகிழ்ச்சியுடன் மகளின் கைகளை குனிக்கிறான். கரெக்டானாப்பா அம்மா சொன்னதெல்லாம் என்றாள் நிம்மி. ரொம்ப கரெக்டு. அன்றைக்கி என்ன புடவை உடுத்தியிருந்தா அடுத்த வீட்டில் நடந்து என்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இவ குறிப்பிடுவது போன்ற ஒரு நிகழ்ச்சி நாங்கள் திருவல்லிக்கேணியில் வசித்தபோது நடந்தது உண்மைதான். நிம்மி தன் தாயை ஏறிட்டு பார்த்தால். அவள் அப்படியே அசையாமல் இருந்தால். ப்ரொஃபஸர் உள்ளே வந்திருப்பதோ போவதோ பேசுவதோ அவளுடைய உணர்வுகளில் பதிந்த மாதிரி தோன்றவில்லை. அந்த டிரைவருக்கு அப்புறம் என்னப்பா நடந்தது? 6 மாதம் ஜெயிலில் போட்டாங்க. அவன் பொண்டாட்டி செத்துட்டா. அதை பற்றி இப்போ என்ன
இனிமே பிரமாதமான சக்தியை பெற்றிருக்க. மனோவசியத்தில் இது மிக அரிதான சக்தி, எல்லாருக்கும் வந்து விடாது. தேங்க்ஸ் டேடி என்றாள் நிம்மி. அம்மாவை எழுப்பிடலாமா? இரே என்றார் மித்ரா அவசரமாக. 12 வருடத்துக்கு முன்பு நடந்ததை உங்கள் அம்மா ஞாபகத்துக்கு கொண்டு ரெடி செய்திருக்க. இன்னும் கொஞ்சம் பின்ன போக முடியுமா பார்க்கலாமே. எதுக்காகப்பா? எதுக்காகலாம்? எவ்வளவு ஆழமாக மனித உள்ளத்தை உன்னால் துளைக்க முடியுதோ அவ்வளவு களவு உன் சக்தி வலுவானது, சிறப்பானதுன்னு ருசுவாகும் இல்லையா? சரி, நான் என்ன செய்யணும்? மேலும் ஒரு 6 வருஷம் பின்னோக்கி போச்சல்லேன். இதை கூறும்போது ப்ரொஃபஸரின் கண்களில் ஒரு கடினம் தென்பட்டது. அவருடைய உதவிகளில் கருங்கல்லில் செய்யப்பட்டார் போல கெட்டிப்பட்டன. வெளியே இரவின் கருமை கோலம் முற்றிலும் விலகி கீழ்வானத்தின் வெளிச்சம் உலகையெல்லாம் தழுவ தொடங்கியது. ப்ரொஃபஸர் எழுந்து சென்று அறையின் கதவுகளை தாளிட்டார். தாளிடும்போது சட்டையிலிருந்து ஒரு சிறிய டைரியை எடுத்து எதையோ பார்த்து கொண்டார். பிறகு மகளிடம் திரும்பி வந்தார். 6 வருடம் பின்னாகி ஜூலை மாதம் 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு கேளு என்றார் மித்ரா. நிம்மி அம்மாவிடம் நோக்கினாள். கைகளால் அவளை தடவிவிட்டு காலோடு தலை. நான் பேசுறது காதில் விழுதா? விழுத என்றாள் ஜெகதா. சற்று முன்னே என்ன செய்துட்டு இருந்தேன்? மௌனமாக இருந்தேன். நிம்மி புன்சிரிப்பு சிரித்து கொண்டாள். இப்போது இன்னும் நல்லா ரிலாக்ஸ்டாக இருமா. உடம்பையும் மனத்தையும் நல்லா தளர்த்திக்கோ. காலத்தில் இன்னும் பின்னே நம்ம போய்கிட்டு இருக்கோம். மேலும் ஒரு 6 வருடம் பின்னே போகிறோம். உனக்கு 24 வயதாக போகுது. 2 நிமிடத்தில் உன்னை சில கேள்விகள் கேட்க போகிறேன். அப்புறம் உனக்கு 24 வயதாகிடும். உனக்கு 24 வயது என்ன? 24 வயது. இப்போது உனக்கு 24 வயது ஆகுது. எங்கே வசிக்கிற நீ? மாம்பலத்தில். 2ஆம் முறையாக தூக்கி வாரி போட்டது நிம்மிக்கு. அம்மாவின் குரலில் மேலும் எத்தனை இளமை. பழைய மாம்பழமா புது மாம்பழமா? பழைய மாம்பழம். என்ன தெரு? தெருவுக்கு பேர் வைக்கல. இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடுன்னு இருக்குது. நாங்கள் அந்தாண்ட கடைசியில் குடியிருக்கிறோம். நாங்கன்னா யார்? நானே, அம்மா, அப்பா. உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா? இல்லை. வேலை பார்க்குறியா? தேடிட்டுருக்கேன். சுவரை பாரு. கேலண்டர் தெரியுதா? தெரியுது. தேதியை கவனி. ஜூலை 3ஆம் தேதின்னு போட்டிருக்கா? ஆமாம். என்ன நடக்குது சொல்லு. அப்பா சாப்பிட்டுட்டாரு. நான் இலையை எறிவதுக்காக வாசலில் வர்ற 2 பேர் வர்றாங்க. வயதானவர்களா வாலிபர்களா? வாலிபர்கள். 2 பேரும் உனக்கு தெரிஞ்சவங்களா? ஒருவரை தான் தெரியும். அடிக்கடி வருவார். அம்மாவுக்கு ஏதோ உறவு. பேர் மித்ரா. ப்ரொஃபஸர் மித்ராவா? இல்லை, வெறும் மித்ரா தான். கூட வர்றவர் யார்? மித்ராவின் ஸ்நேகிதரா. அப்பாவிடம் அறிமுகம் செய்கிறாரு. என்ன பேர்? நீலகண்டன். ஆமாம், நீலகண்டன். ஜெகதாவின் உதடுகளில் ஒரு இளநகை அரும்பியது. ப்ரொஃபஸர் மித்ரா சற்று எட்ட நின்றிருந்தவர் நிம்மி கேள்விகளை கேட்க அருகில் வரத் தொடங்கினார். இறுதியில் நிம்மியின் பின்னாலே நின்று கொண்டார். நாற்காலியை பலமாக பிடித்திருந்தால் நரம்புகள் புடைத்து கொண்டு நின்றன. நீலகண்டனும் மித்ராவும் வர்றாங்க. நீயே? நான். ஜெகதாவின் விழிகள் முதன்முறையாக அசைந்தன. நிம்மி அவளை தூண்டினாள். நல்ல ஞாபகம் வருது. உனக்கு யோசனை செய். சிரமப்படாத, அலட்டிக்கொள்ளாத. சினிமா பார்க்குற மாதிரி உனக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? நீ என்ன சொல்கிற? நீ என்ன செய்கிற? நீலகண்டனும் மித்ராவும் உள்ளே வந்ததும் நிம்மி தன் பேச்சை முடிக்கும் முன் வெளியே கதவு தட்டப்பட்டது. ப்ரொஃபஸர் திடுக்கிட்டு திரும்பி, யாராக இருந்தாலும் அப்புறவா என்றார். அதற்கு கட்டுப்படவில்லை. வெளியே கதவை தட்டியவர் மேலும் தட்டினார். நிம்மி எழுந்து கொண்டு, யாரது என்றாள். நான் கல்யாணம். மிஸ் நிம்மி இருக்காளா? நிம்மி கதவின் குமிழில் கை வைத்து திருகினாள். வேண்டாம், இப்போ திறக்காத என்று கட்டளையிட்டார் ப்ரொஃபஸர். அதற்குள் மறுபக்கத்தில் அவனும் உட்புறம் தள்ளி திறந்து விட்டான். தொடரும்.